to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தமது ஆவி நமக்கு அச்சாரமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றே அவரிடம் கேளுங்கள். அவர் தமது வல்லமையாலும் மகிமையாலும் உங்களை நிரப்புவார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது கடன் வாங்கும் நடைமுறை எனக்கு நினைவுக்கு வந்தது. நாம் கடன் வாங்கினால் அந்த விண்ணப்பத்தில் உத்தரவாதம் அளிப்பவர் கையெழுத்திட ஓரிடம் இருக்கும். நாம் கடனை திரும்ப செலுத்துவதற்கு ஒருவர் பொறுப்பேற்று உத்தரவாதம் அளித்து கையெழுத்திட வேண்டும் என்று வங்கியோ நிதி நிறுவனமோ விரும்புகிறது. உத்தரவாதம் அளிப்பவர் கடன் வாங்குகிறவருக்கு அதை உரிய காலத்தில் திரும்ப செலுத்தும்படி நினைவுறுத்துவார். கடனை சரியானபடி நிர்வகிக்க ஆலோசனை கூறுவார். அவ்வாறே இந்த வசனம் கூறுகிறபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உத்தரவாதமாக விளங்குகிறார். வாழ்க்கையில் நாம் அவருக்கு இடம் கொடுக்கும் போது நமக்குரிய நோக்கத்தை நிறைவேற்றும்படியும் பொறுப்புள்ளவர்களாக விளங்கும்படியும் அவர் நம்மை நடத்துவார். வாழ்க்கையில் அடிக்கடி சோதனைகளை, உபத்திரவங்களை, பாடுகளை எதிர்கொள்ளுகிறோம். இவை ஏன் நமக்கு நடக்கின்றன என்று சில சமயங்களில் தேவனிடம் கேட்கிறோம். மனம் செலுத்து போகிறோம். நாம் செல்லும்படி தேவன் விரும்பும் பாதையிலிருந்து நாம் விலகி போவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவருடன் ஐக்கியமாயிருப்பதற்கும் பொறுப்புடன் வாழ்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆலோசனை அளிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏன் நம்மை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறார்? நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறார். நம்முடைய சுய விருப்பங்களை தொடர வேண்டும் என்ற சோதனை வரும்போது, பாடுகளிலிருந்து தப்பித்து கொள்ள பார்க்கும்போது, ஏற்ற சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேறுதலை, சமாதானத்தை, வழிகாட்டுதலை, ஆலோசனையை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக விளங்குவது உண்மையாகவே நமக்கு கிடைத்த ஈவாகும். நமக்கு அந்யோன்யமாயிருப்பவர்கள் இக்கட்டு காலத்தில் நம்மை விட்டு ஓடி போகலாம். நாம் வெறுங்கையாய் நிற்கும்போது அவர்கள் நம்மை சபித்து விலகி போகலாம். ஆனால் ஆவியானவர் நமக்கு அச்சாரமாய் இருக்கிறார். நித்திய ஜீவன் என்னும் ஈவை நாம் சென்றடையும் வரை அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் வழி நடத்துவார். நாம் நித்திய ஜீவனை சென்றடைவதற்கு உத்தரவாதமாக விளங்கும் பரிசுத்த ஆவியானவருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய வாக்குதத்த வசனத்தின்படி தேவன் நமக்கு தமது ஆவி என்னும் ஈவை தந்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இதே சத்தியத்தை வேதம் மீண்டும் வலியுறுத்துகிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திர
சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்றும் வேதம் கூறுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? வேதம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தெளிவாக கூறுகிறது. 13ஆம் வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே நாம் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி, மறுபடியுமாய் நிரப்பும்படி ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அதன் பிறகே தேவ வல்லமையினால் நிறைந்தவராய் தம் ஊழியத்தை தொடங்கினார். அவ்வண்ணமாகவே இன்று ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உங்களை ஆசிர்வதிக்க வாஞ்சிக்கிறார். இந்த விலையேற பெற்ற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? வேதம் கொர்நேலியு என்று ஒரு மனுஷனை குறித்து கூறுகிறது. அவன் யூதன் அல்ல, ஆனால் தேவனை தன் முழு இருதயத்தோடும் தேடினான். பிரியமானவர்களே, அதுதான் ஆவிக்குரிய வெற்றியின் ரகசியம். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, அனுபவிப்பதற்கு நமக்கு ஆழமான ஆவல் இருக்குமானால் அவர் கிருபையாக பரலோக தரிசனத்தை நமக்கு தருகிறார். கொர்நேலியுவும் அதை வாஞ்சித்தான். அவன் தேவன் மேல் கொண்ட தாகத்தின் நிமித்தம் ஆண்டவர் தம் ஊழியனாகிய பேதுருவை அவன் வீட்டுக்கு அனுப்பினார். பேதுரு கொர்நேலியுடனும் அவன் வீட்டாருடனும் அவன் நண்பர்களுடனும் பேசிய போது ஆண்டவர் தம் ஆவியை கூடியிருக்கிறவர்கள் மேல் ஊற்றினார். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இன்றும் அதே வாக்குதத்தம் உண்மையாயிருக்கிறது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இந்த மகிமையான அனுபவத்தை தனியாக மட்டுமல்ல, குடும்பமாக சேர்ந்தும் பெற முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை உங்கள் வாழ்வில் விளங்குவதை காண்பீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக இரட்சிப்பென்னும் ஈவை கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நித்திய ஜீவனுக்கான பயணத்தில் என்னை வழிநடத்தும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அளித்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் எதிர்கொள்ளும் சோதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் உம்முடைய சமூகத்திலிருந்தும் நீர் வைத்திருக்கும் நோக்கத்திலிருந்தும் என்னை தூரமாய் இழுக்க முயற்சிக்கின்றன. அனுதினமும் என்னோடு பேசி என்னை வழிநடத்தும்படியாய் உம்முடைய ஆவியானவரை நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் அருளும் சமாதானத்திற்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உபத்திரவப்படும் போது உம்முடைய கிருபை என் இருதயத்தை நிரப்புவதற்காகவும், நான் தோல்வி அடைந்து விட்டதாய் நினைக்கும் போது எனக்குள் நீர் பொழிந்தருளும் தெளிந்த புத்திக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்து கொள்ளும்படி நீர் விரும்புகிறீர். அதை நான் அடையும்படி ஒரு நண்பனைப் போல என்னுடன் நடந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை வழிநடத்தும். என்னை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் உம்முடைய பரிசுத்த ஆவி எப்போதும் என்னுடன் தங்கியிருக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். இப்போதும் என்னுடைய சுதந்திரத்துக்கு அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். கொர்நேலியுவின் மேலும் அவன் வீட்டாரின் மேலும் உமது ஆவியை ஊற்றிய வண்ணம் என் மீதும் என் வீட்டார் மேலும் ஊற்றிடும். தயவு செய்து ஆழமான வாஞ்சையை என்னுள் உருவாக்கும். பரிசுத்தத்தில் நடக்கும்படி உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும்படி உம்முடைய வல்லமை என்னை பலப்படுத்தட்டும். நான் கேட்டால் நீர் பதில் கொடுப்பீர் என்றும் உம்முடைய மகிமை என் வாழ்வில் வெளிப்படும் என்றும் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.